வணக்கம். திரையரங்கம். அனகனகா ஒக ராஜு. இது ஒரு தெலுங்கு திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் மாரி. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்திருப்பவர் நவீன் பொலிஷெட்டி. கதாநாயகியாக நடித்திருப்பவர் மீனாட்சி சௌத்ரி. ராவ் ரமேஷ் படம் முழுக்க வரக்கூடிய முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். நவீன் பொலிஷெட்டி இதில் ராஜுன்ற கதாபாத்திரத்தில் வர்றாரு. இவர் ஒரு ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவர். ஒரு காலத்தில் வசதியான குடும்பத்தில் பிறந்த இவருக்கு இப்போ இருக்க நிலைமை அப்படி இல்லை. அந்த பணமெல்லாம் போச்சு, அந்த செல்வ செழிப்பெல்லாம் போயாச்சு. ஒரு மாஜி ஜமீன்தாரனுடைய பேரன் அப்படின்றது மாதிரி தான் இவருடைய வாழ்க்கை இப்போ போயிட்டுருக்கு. இருந்தால் கூட வாழ்க்கையில் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணியாவது, தவறுகள் செய்தாவது, குறுக்கு வழியில் நுழைஞ்சாவது நம்ம கோடீஸ்வரன் ஆகிடணும், செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சி எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய கதாபாத்திரம் நவீன் பொலிஷெட்டி ஏற்று நடித்திருக்கக்கூடிய ராஜு கதாபாத்திரம். எதேச்சியாக ராஜு சாருலதா அப்படின்ற ஒரு இளம்பெண்ணை ஒரு இடத்துல சந்திச்சிருவார். சந்தித்த பிறகு அந்த பெண்ணினுடைய அழகால் ஈர்க்கப்பட்டு அவளை எப்படியாவது அடையணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அதற்கான பல குறுக்கு வழிகளை கையாண்டு அந்த பெண்ணுடைய மனசை தன் மீது ஈர்க்க வைத்து அந்த பெண்ணை அவர் அடைந்து விடுவார். அந்த பெண் மிகப்பெரிய வசதி படைத்த ஒரு மனிதனுடைய மகள். அந்த இளம்பெண் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர்தான் மீனாட்சி சௌத்ரி. அந்த இளம்பெண்ணுடைய தந்தையாக நடித்திருப்பவர் ராவ் ரமேஷ். அந்த ராவ் ரமேஷ் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பேர் பெடப்பேலம் பூபதி ராஜு. அந்த இளம்பெண்ணை எப்படியோ கைக்குள்ளே போட்டாச்சு. அந்த இளம்பெண்ணுடைய தந்தை மிகப்பெரிய பணக்காரர். ஒரு பணக்காரருடைய மகளை நம்ம மனசுக்குள்ளே நினச்சது மாதிரி அடைஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி புலகாகிதம் அடைகிறாரு ராஜு கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நவீன் பொலிஷெட்டி. ஒரு ஸ்டேஜில் 2 பேருக்கும் திருமணமும் ஆயிடுது. திருமணமான பிறகு தான் மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் நவீன் பொலிஷெட்டி காதில் விழுது. என்ன அப்படின்னா, பல கோடிகளை கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் மிகவும் மோசமான நிலையில் பூபதி ராஜு கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ராவ் ரமேஷ் இருக்கிறார்ன்றதே அப்போ தான் இவருக்கே தெரியுது நவீன் பொலிஷெட்டிக்கு. நவீன் பொலிஷெட்டி தான் ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தால் கூட இப்போ எதுவுமே கிடையாதுல்ல. இருந்தால் கூட ஒரு ஜமீன்தாருடைய மகளை திருமணம் செஞ்சு நம்ம செல்வ செழிப்பில் மிதக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் நினச்சார். இவர்கிட்ட இப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்லி தெரியாத ராவ் ரமேஷ் தான் மக ஒரு மிகப்பெரிய செல்வத்தில் மிதக்கக்கூடிய இளைஞனை காதலிச்சு பிடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த மணமகன்கிட்டருந்து வரக்கூடிய பணம் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம கடன்லாம் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சார். இப்போ பார்த்தா அவருக்கு கோடிக்கணக்கில் கடன். அந்த கடன்களை அடைக்க வேண்டிய நிலை நவீன் பொலிஷெட்டி ஏற்று நடித்திருக்கக்கூடிய ராஜு கதாபாத்திரத்திற்கு. அதற்கு பிறகு ராஜு என்ன செய்வார், அந்த கடன்களை அடைப்பதற்காக எப்படிப்பட்ட குறுக்கு வழிகளில் கில்லாடித்தனமான செயல்களில் அவர் ஈடுபடுகிறார் அப்படின்றத செகண்ட் ஹாஃபில் காமிச்சிருக்காங்க. டோட்டல் ஃபில்மே எப்படின்னா, காதல் கதை கொண்ட படமாக இருந்தால் கூட, காமெடி காட்சிகள் நிறைந்த படமாக இருந்தால் கூட, படம் முழுக்க கலகலப்பான காட்சிகளை கொண்ட திரைப்படமாக இது ஆரம்பத்திலிருந்து கிளைமேக்ஸ் வரை எடுக்கப்பட்டிருக்கிறது. படத்தில் பிகினிங்லேருந்து ஆரம்பித்து கிளைமேக்ஸ் வரை கொஞ்சம் கூட போர் அடிக்காதுங்க. அந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு படத்திற்கு என்னென்ன அம்சங்கள் தேவையோ அத்தனை அம்சங்களையும் அனைத்து காட்சிகளிலும் நிறைத்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே வாய் விட்டு சிரிக்கக்கூடிய அளவிற்கு இளமை தவழக்கூடிய காட்சிகளை படைத்து நமக்கு முன்னால் ஒரு அருமையான பியூட்டிஃபுல் குட் என்டர்டைனர் என்று கூறக்கூடிய அளவிற்கு இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். நவீன் பொலிஷெட்டி அருமையாக இந்த ராஜு கதாபாத்திரத்திற்கு உயிர் தந்திருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய கதையாக்கத்திலும் அவருடைய பங்களிப்பு இருக்கிறது. அதனால் இந்த திரைப்படத்தில் அவருடைய கதாபாத்திரம் தனியாக கம்பீரமாக நிற்கிறது. படத்தினுடைய பிகினிலிருந்து கிளைமேக்ஸ் வர அருமையாக இவர் நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு தன்னுடைய நிகரற்ற கலகலப்பான நடிப்பு திறமையை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை நன்கு செய்திருக்கிறார்.
அவரை தவிர இந்த கதாபாத்திரத்துக்கு வேறு எந்த நடிகரும் இந்த அளவிற்கு பொருத்தமாக இருந்திருப்பார்களா என்பதே சந்தேகம்தான். சாருலதா கதாபாத்திரத்திற்கு மிகவும் சிறப்பாக உயிர் தந்திருக்கிறார் மீனாட்சி சௌத்ரி. இளமை தவழக்கூடிய அருமையான கதாபாத்திரம் அது. அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு படம் பார்த்திருப்பவர்களுடைய மனதில் ஆழமான இடத்தை பிடிக்கக்கூடிய அளவிற்கு திறமையை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை இந்த நடிகை மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார். கதாநாயகியின் தந்தையாக வரக்கூடிய ராவ் ரமேஷ் தான் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு மிகவும் அருமையாக சிறப்பு சேர்ப்பார் என்பதை கூற வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவிற்கு இவர் தன்னுடைய பண்பட்ட நடிப்பை நன்கு ஆழமாக பதித்திருக்கிறார். எம்எல்ஏவாக வரக்கூடிய மதுசூதன் ராவ் அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு தன்னுடைய நடிப்பாற்றலை செலுத்த வேண்டுமோ அதை நன்கு செய்திருக்கிறார். சான்வே மெகானா இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய ஆந்திரா டு தெலுங்கானா என்ற பாடல் காட்சியில் மிகவும் அருமையாக நடனமாடி இந்த திரைப்படத்தினுடைய ஓட்டத்திற்கு துணை புரிந்திருக்கிறார். ஃபரியா அப்துல்லா இவர் பீதாம்பரி என்ற கதாபாத்திரத்தில் கௌரவ தோற்றத்தில் நடித்திருக்கிறார். இந்த திரைப்படத்தின் கதாநாயகனான நவீன் பொலிஷெட்டி, சின்மய், இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான மாரி இவர்கள் மூவரும் இணைந்து இந்த திரைப்படத்தின் திரைக்கதையை மிகவும் சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். ஜே யுவராஜ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். கலகலப்பான இந்த திரைப்படத்திற்கு எந்த அளவிற்கு சிறப்பாக ஒளிப்பதிவு இருக்க வேண்டுமோ அதை இந்த சினிமாட்டோகிராஃபர் சிறப்பாக செய்திருக்கிறார். மிக்கே ஜே மேயர் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். கலகலப்பான இளமை தவழக்கூடிய காட்சிகளை கொண்ட வர்த்தக ரீதியான அம்சங்களை கொண்ட ஒரு திரைப்படத்திற்கு இசையமைப்பால் எந்த அளவிற்கு சிறப்பை உண்டாக்க வேண்டுமோ அதை இந்த இசையமைப்பாளர் பாராட்டக்கூடிய அளவிற்கு செய்திருக்கிறார். ஒரு அருமையான பொழுதுபோக்கு படத்தை சிறப்பாக இயக்கியதற்காக இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான மாரியை நான் முழு மனதுடன் பாராட்டுகிறேன். அனகநாகா ஒகராஜு என்ற இந்த தெலுங்கு திரைப்படத்தை ஒரு முறை கட்டாயம் நீங்கள் பார்க்கலாம். அருமையான கலகலப்பான பொழுதுபோக்கு படமாக இது இருக்கும் என்பதை மட்டும் என்னால் உறுதியாக கூற முடியும்.